வெல்கம் டு என்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லேப் அசிஸ்டன்ட் ரெக்குவயர்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8th பாஸ்லேருந்து எனி டிகிரி படித்தவங்க வரை இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாகவே 20,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எந்த போஸ்ட்டுக்கெலாம் வேக்கன்ட் இருக்குது, எவ்வளோ போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க, மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவள்ளூர்லேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கு ஃபுல் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு போஸ்ட்டை ஃபுல் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான மாத சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 13,000 வரையும் கொடுக்க போகிறாங்க. இதுக்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஎம்எல்டின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன் சொல்லுவாங்க. ஸோ இந்த படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பதவி தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாபை ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், போஸ்ட் மூலியமாவோ இல்லை நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அட்ரஸையும் கீழே கொடுத்துருக்குறாங்க. இல்லை ஸ்பீட் போஸ்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ அதுக்கப்புறமா இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களுடைய நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஸோ அட்ரஸ், இதில் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட எதெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ கொண்டு போய் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.